ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக குழிப்பணியாரக்கல்லில் ப்ரௌனி செய்யலாம். இந்த ப்ரௌனி ரொம்பவே சூப்பராக வந்துச்சுங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் வீட்டில் அவன் இருக்குது. ஆனால் எனக்கு என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்து விட்றதுக்கு பிடிக்கும். அதனால ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் நல்லா டார்க்காக இருக்கிற ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரை, ரெண்டையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் வெள்ளை சக்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக கிடைக்கும். அதுக்காக தான். ப்ரௌனி ஏங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்டரும் இந்த சாக்லேட்டும் தாங்க அதுக்கு காரணம். இது ரெண்டையும் மெல்ட் பண்ணி அதில் சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. சால்டட் பட்டர் இல்லாட்டி அன்சால்டட் பட்டர். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சாக்லேட் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எந்த சாக்லேட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி கிண்டு நீங்கள் சிம்மில் வச்சு அப்படின்னா நல்லா மெல்ட் ஆயிரும். அதை அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை கூடவே நம்ம ஏற்கனவே நாட்டு சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து நல்ல நைஸ் பவுடரா அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸை இந்த முட்டையோடய சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த முட்டையோட ஸ்மெல் வராது. இன்னொன்று பேக்கிங் பவுடர் போட்டே நீங்கள் பீட் பண்ணுறதுனால ஈஸியாக அந்த இப்படி பொங்கிட்டு வருது பாருங்க, நம்ம பீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஈஸியாக வந்துடும். இப்போ விடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சிருந்த பட்டரு சாக்லேட் அதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிடுங்க. கோதுமை மாவு 1/2 கப் சேர்த்துருக்கேன். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூன் இருக்கும்ல டேபிள் ஸ்பூன், அதில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் நாட்டு சக்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் கூட பால் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இருக்கக்கூடாது. அது மேலே அப்படியே குட்டி குட்டியாக பால்ஸாக பபிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்ல க்ரீமியாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு அவன்லேயும் நீங்கள் செய்யலாம். வீட்டில் இந்த மாதிரி பழைய தோசைக்கல் இருக்கும். அதை அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் குழிப்பணியாரக்கல் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த குழிகளில் பட்டரு இல்லை எண்ணெய் ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா டைட்டாக இருக்கிற மூடி ஒன்று எடுத்துக்கோங்க. அதை மூடியை மூடிட்டு பூண்டி இடிக்கிற கல்லை திருப்பி அது மேலே அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு, அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. அதுக்கு இடையில இந்த மாதிரி வால்நட்டு, பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி ஏதாவது நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா சாப் பண்ணிட்டு அது கூட சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கிங்கை பொறுத்தளவு கேக்காக இருக்கட்டும் ப்ரௌனியாக இருக்கட்டும் எது செஞ்சீங்கனாலும் மிக்சிங் தாங்க மெயின். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். எடுத்து இந்த மாதிரி ஊற்றி பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். அந்த டயத்தில் மூடியை திறந்துட்டு இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல சூடு இருக்கும். அந்த பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகி சென்டரில் இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்க, அதாவது அந்த குழிக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸ் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் ஸ்பூனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஊற்றும் போது மாவோட அளவு அதிகமாக போயிடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் அதில் ஊற்றும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த குழியோட அரை பகுதி மட்டும்தான் நிரம்பி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அது பொங்கி வெளியில் வராமல் அப்படியே அந்த குழியோடே நிற்கும். அதுதான் மெயினான விஷயம். அரை பாகம் மட்டும் நிரம்புற அளவு மாவு ஊற்றிட்டு அது மேலே இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் இல்லை நட்ஸு எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரி நல்ல டைட்டான மூடியை வச்சுருங்க. இப்போ இது மேலே பூண்டு இடிக்கிற கல் இருக்குல்ல, அதையும் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கரெக்டாக அலாரம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கருக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். 15லேருந்து 20 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே ஓரமாக கீழே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பார்க்கையில் வேகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ப்ரௌனியை தான் கடையில் அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம். வீட்டில் இருக்கிற சாதாரண குழிப்பணியாரக்கல்ல வச்சு சூப்பரான ப்ரௌனி செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பாய்.